வணக்கம் தமிழ் மக்களே. இது வந்து பேத்ரோன் ஒரு எம்பத்ரோனாமியன்தோ அப்பாயின்மெண்ட்டோட பார்ட் 2 வீடியோ. போன தடவை வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த கான்ட்ராக்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 5 மந்த்தை வந்து 6 மந்த்தாக மாற்றி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து 5 மந்த் கான்ட்ராக்டை வந்து 6 மந்த்துக்கு மாற்றி இன்றைக்கி போய் என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். அண்டு வேறு ஏதாவது அடிஷ்னலாக கேட்டாங்களா, அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், அதெல்லாமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிய வரும். அப்பாயின்மெண்ட் இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் பை த வே எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜாலியாக இந்தியாவில் கொண்டாடிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்களுமே இங்கே நிறையா தமிழ் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து இங்கேயுமே தீபாவளி கொண்டாடினோம். ரொம்ப ஃபன்னாக போச்சு. அதோட வீடியோ வந்து இந்த வீடியோக்கு அடுத்து வந்து போடுறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு தமிழ் பர்சன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கார், சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட். அங்கே போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து இதுக்கு அடுத்து போடுவேன். அண்டு தீபாவளி வந்து ஒரு இடத்துக்கு போய் செலிப்ரேட் பண்ணோம், அதுவுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக போடுவோம். நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஆஃபீஸ் கிட்டே ரீச் ஆகிட்டோம். இங்கே உள்ளே போகும்போது வழக்கம் போல் அன்றைக்கி பார்த்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணணும். அண்ட் வந்து ஓகே, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல இவங்களுக்கு. ஸோ இங்கே நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி அவங்களோட ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸும் போடுறாங்க. அந்த அவுட்ஃபிட் பேர் என்னன்னு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ஆஃபீஸ். போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க, என்னெல்லாம் தேவைப்படுது, இல்லை வந்துட்டு உடனே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்களான்னு என்னென்னு பார்ப்போம். போன தடவை அந்த மாதிரி இந்த தடவையும் ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் வரும். ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணோம். P023 போயிட்டுருக்கு. இதில் வந்து ஆனால் P021 இருக்குது. என்ன கணக்குனே தெரில. எனக்கு அடுத்து வர நம்பர்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வந்ததால் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு மக்களே. போனோம். என்ன ஒன்றுனா பெருசாக எதுவும் கேட்கல. ப்ளஸ் அந்த பேத்ரோன் ஃபார்ம் மாதிரி ஒன்று இருந்துச்சுல்ல, அதுவுமே வந்து கேட்கல. எனக்கு மெயினாக கேட்டது வந்து எனக்கு கான்ட்ராக்ட் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாங்க, அவ்வளோதான். ஸோ அது வந்து நம்மளுக்கான கான்ட்ராக்ட் வந்து 5 மந்த்ஸ் இருந்தது, அது வந்து 6 மந்த்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை மாற்றிருந்தாலும் இப்போது எதுவும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் அந்த ஃபார்ம் எனக்கு கேட்கல. பட் ஸ்டில் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்களோ யாராக இருந்தாலுமே வந்து அந்த ஃபார்ம் எதுக்கும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஃபில் பண்ண தெரிலனாலுமே உங்களோட ஏஜெண்ட் ஒரு லேண்ட்லார்ட் ஹூவர் அவங்கள்ட்ட வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி வாங்குறது வந்து ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட் மாதிரி தான். அது இருக்கிறதுனால இன்கேஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை வச்சுக்கிறது, சேஃப்டிக்காக. ஒரு வழியாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக காட்ட முடியாது, ஏன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா பேத்ரோன் முனிசிபால் தி ஹேபிட்டன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் மட்டும் பத்தாது. இது வந்து ஜஸ்ட் நம்ம வீடு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ரெசிடென்ஸ் கார்டு வாங்குறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. இதுக்கு அடுத்து என்ஐன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து ரெசிடென்ஸ் கார்டு வாங்கணும். ஸோ இது இருந்தால் தான் அது வாங்க முடியும். ஸோ அடுத்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அண்ட் என்னோடய கண்டென்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னா. அண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நெகட்டிவாக ஆர் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். எல்லோரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி அண்ட் தேங்க்யூ.